Rejection will not cancel the anointing. Rejection will reroute the anointing. It never cancels it. Jesus kept moving and he wants you to keep moving. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, keep moving, keep moving. சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? When people reject us, we get stuck. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க, நம்மளை ஏத்துக்கல, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா that rejection வந்து becomes a wound or a scar in our body and we get stuck. எனக்கு நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன். அவர் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சு. அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு வந்து 100 பொண்ணுங்க பார்த்தாங்க பாஸ்டர், லிட்டரலாக 100வது பொண்ணு தான் ஓகே பண்ணுச்சு. நான் சொன்னேன், டே கதெல்லாம் விடாதுண்ணா பாஸ்டர், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு போட்டான், ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருந்தான், காமிச்சான். சொன்னேன், ஜி எப்படா நீ மனம் தளராம 99 பொண்ணுங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணிக்குது. அவன் சொன்னான், ஒன்னே ஒன்று பாஸ்டர், அவங்க என்னென்ன ரிஜெக்ட் பண்றது, கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானதை வச்சிருக்கிறாரு. ஐ கெப்ட் மூவிங், ஐ கெப்ட் மூவிங், ஐ கெப்ட் மூவிங். இன்னைக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப ஆசீர்வாதமாகிறாரு, குழந்தைலாம் பிறந்துச்சு, கர்த்தர் கிருபையில சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் நான் யோசித்தேன், ஒருவேளை அவன் வாழ்க்கையில் மூவ் பண்ணாமல் இந்த ரிஜெக்ஷனை யோசித்தேன், என்னடா நம்மளை இது ரிஜெக்ட் பண்ணிச்சு, அது ரிஜெக்ட் பண்ணிச்சு, வாழ்க்கையில் இந்த ஆஃபீஸில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல நம்மளை ஏற்றுக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு ரிஜெக்ஷன் யூ வில் நாட் பி ஏபிள் டு. ஆண்டவர் நான் சொல்கிறேன், உன்னை ரிஜெக்ட் பண்ணால் உன் அனாயிண்டிங்கை ரீரூட் பண்ணுவேன் வேற இடத்துக்கு. அதாவது நிராகரிக்கப்பட்டால் உன் அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், அப்படியே வேற பாதையில மாற்றி விட்டுருவார். ஆனால் உன்னுடைய அழைப்பு அது ஒருபோதும் ரத்து செய்யாது. நீ என்ன பண்ண, முன்னேறிட்டே இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லி கீப் மூவ், கீப் மூவிங். நீங்க வாசித்தீங்கன்னா இவங்களை ரிஜெக்ட் பண்ண ஆண்டவர் ஃபீல் பண்ணி அங்கேயே நாசரத்துல உட்காந்து ஓன அழுது, என்னடா என் சொந்தக்காரே நான் ஏத்துக்கலையே அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணல. பாருங்க 6வது வசனம் 2வது பகுதியை வாசிங்க. கிராமங்களிலே சுற்றி திரிந்து அவர் என்ன பண்ணாரு, in English it says Jesus went from village to village teaching the people. உனக்கு வேணாமா ராஜா, நீ போ, உன் லாஸ், அடுத்த வில்லேஜுக்கு அவர் போயினே இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் அங்க ஸ்டாப் பண்ணல, நீ என்ன தானே ரிஜெக்ட் பண்ண, நான் என்ன பண்றேன்னு பாரு, வாசிங்க. உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. நான் மட்டும் இல்ல ராஜா, இப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்ண பாரு, நான் இன்னும் ஒரு 12 பேரை ரெடி பண்ணி அவங்க மூலியமா இன்னும் என் இம்பாக்ட் லார்ஜரா இருக்க போகுது. ரிஜெக்ஷன் பிகம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், பட் காட் நான் பண்றேன், அந்த ரிஜெக்ஷனே டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்குறாரு. ஒரு இடம் இல்லாம எல்லா இடத்துக்கும் வச்சுக்கோ. அதனால இன்னைக்கு சொல்றேன், ஐயா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அங்க ஆண்டவர் உட்காந்து ரிஜெக்ட் ஆன இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், டேய் நம்புங்கடா நம்புங்கடா, இப்பதானே நான் அற்புதம் பண்ண, பீட்டர் சொல்லுடா அந்த பொண்ணை நான் எழுப்பினல, சொல்லு பீட்டர், ஜான் சொல்லுங்க ஜான், அந்த 12 இயர்ஸ் லேடியை நான் எப்படி குணமாக்கணும் சொல்லுங்க ஜான், கொஞ்சம் சொல்லுங்க ஜான், அதோட அப்புறம் பிரார்த்தனா கொஞ்சம் சொல்லுமா, அந்த 5000 பேர் பேய் என்ன எப்படி ஓட்டினேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்போம், சொல்லுங்க அவங்கள நம்ப வைக்க ட்ரை பண்ணுவோம். அதை ஆண்டவர் செய்யவே இல்லை, நம்மளையும் செய்யாதுன்றார். புரியுதா? பக்கத்துல வச்சு சொல்லு, அவங்கள நம்ப வைக்க ட்ரை பண்ணாத, நம்ப வைக்கல, இப்படி சொல்லுங்க ஈஸியா, அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் கன்வின்ஸ் ஆக மாட்டானு. புரியுதா? he was not trying to convince, but என்ன பண்ணாரு, he kept moving on to the next village. மூவ் பண்ணினே இருந்தார், கன்வின்ஸ் பண்ணவே இல்லை, அவர் என்ன பண்ணியிருந்தாரு, மூவ் பண்ணியிருந்தார். அதோட ரொம்ப முக்கியமா ரிஜெக்ஷனை he made it into distribution. என்னதானே ரிஜெக்ட் பண்ணீங்க, இன்னும் 12 பேரை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எத்தனை இடங்களை நான் போய் ரீச் பண்ண போறேன். இங்க பாருங்க, when David wanted to fight Goliath, அவங்க அண்ணன் எலியாப் என்ன பண்றான், அதாவது சுத்திக்கிறவங்கலாம் வாப்பா டேவிட கூப்பிடுறாங்க, சவுல கூட கூப்பிட்டு போயிடுற, அண்ணன் சொந்த அண்ணன், ஏய் நீ ஆடு மேய்க்கிறவன் தானே, ஆடு மேய்க்கிறது தானே உன் வேலை, அங்க போய் வேலை பாரு, நீ சண்டை போட மாட்டேன், வந்தவனே சண்டை போட விட மாட்டேன். புரியுதா? இந்த ஆண்டவரை பார்த்து நீ கார்பெண்டர் தானே பாருங்க, சொன்னவனுங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவரை பார்த்து கார்பெண்டர், நம்ம சொல்றவங்களும் அப்படிதான் இருப்பான். சரியா? டேவிட் did not say anything. ஏன்னா டேவிடுக்கு நல்லா தெரியும், சாமுவேல் அவன் மேல ஊற்றிய எண்ணெயின் வேல்யூ அவனுக்கு தெரியும். பாருங்க, you need to understand, your brother's opinion can never outweigh your father's oil. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எண்ணம் உங்க அப்பா உன் மேல வச்ச எண்ணெயின் வல்லமையை கேன்சல் பண்ணவே முடியாது.
நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ராஜா, எங்க அப்பா என் மேல ஊட்டுட எண்ணெய்க்கான வல்லமை ஒண்ணு உண்டு. நீ என்ன நினைச்சாலும் அந்த வல்லமையை கேன்சல் பண்ண வாய்ப்பே இல்லை. எங்க அப்பா ஊத்துன எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து எப்பவும் கிரியை செய்யும். அந்த அழைப்பை ரத்து பண்ண வாய்ப்பே இல்லை. You can think whatever you want, but I know the power of the oil that has been poured on my head. இன்னைக்கு அதை தான் நீங்க நம்பணும். இன்னைக்கு don't be bothered about people's opinion. நான் தான் சொன்ன ஆரம்பத்தில், இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஐயோ what will I say, what will I say, what will I say, அவங்க கேட்குறாங்க, இன்னும் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, உன் பொண்ணுக்கு கல்யாணம், அவங்க வேணா இன்னொன்று பண்ணிக்க சொல்லு, சரியா? அடுத்தது என்னங்க இன்னும் குழந்தை பிறக்கலையா, எல்லாரும் கேட்குறாங்க. பாஸ்டர் இல்லைன்னா என்கிட்ட வந்து இந்த பேரண்ட்ஸ் வர என்கிட்ட பெருசாக சொல்லுவோம், பாஸ்டர் எனக்கு பதில் சொல்லவே முடியல, நீ ஏன் பதில் சொல்கிற எனக்கு புரியலையே. ஏன் உனக்கு வேணுமா நீ பெற்றுக்கோ. We don't have to convince people and tell them answer their opinions, boss. எனக்கு எங்க அப்பா என் மேல வச்சுக்கிற எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் எண்ணத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீங்க பாருங்க, we all use GPSல. நம்ம ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ண, நம்ம கூகுள் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் இருக்கும், டேக் ரைட் டேக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் பேஸ்ட் இருக்கும். நம்ம எங்கேயாவது ராங் ரூட் எடுத்த உடனே அது என்ன பண்ணும், சாரி இயர் ஆஃப்டர் யூ கேனாட் ப்ரொசீட் இருந்தா இல்லையே. ராங் ரூட் எடுத்தாலும் என்ன பண்ணுது, ஓகே நவ் டேக் யூ டர்ன், நீங்கள் மாறு, என்ன பண்ணுது அந்த இந்த இடத்துல, அதுவும் ரொம்ப முக்கியமாக ரோட் பிளாக்னு வச்சிங்க, அது என்ன பண்ணுது, டக்குன்னு வேற ஒரு வழியை காமிச்சிது. ஐயா, ஒரு ஜிபிஎஸ்ஸே நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை வந்தால் வேற வழியை காட்டும் போது, இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மளுக்கு வேற வழியை காமிச்சு போய் சேர வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். புரியுதா? ஒரு ஜிபிஎஸ்ஸே நம்மளை பிளாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது, இன்னொன்று பாருங்க, இந்த ஜிபிஎஸோட வாய்ஸ் என்னைக்காவது டென்ஷன் ஆகி கத்தி பார்த்துருக்கீங்களா? ஓ மை காட், யூ டுக் த ராங் லெஃப்ட், ஹவு டேர் யூ டேக் தட் ரைட். ஆல்ரெடி வரும்போதே 10 ராங் லெஃப்ட் எடுத்த, இப்போ எது ஐ கேனாட் ஹேண்டில் யூ அட் ஆல். என்னைக்காவது ஜிபிஎஸ் நம்மளை பத்தி கத்துக்குதா? உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, உங்க அப்பா அப்பவே சொன்னாங்க உன்னை பத்தி, அது கூலா திருப்பி என்ன பண்ணுது, இந்த ஜிபிஎஸ் does not get emotional, it still keeps directing. ஐயா, இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, ராங் ரூட்ல போட்டாலும் சரி, உன்னையும் சரி உன் அபிஷேகத்தையும் ரீரூட் பண்ணினே இருப்பாரு, அடுத்த வழியை காமிச்சுனே இருப்பாரு. நம்ம தான் எமோஷனல் ஆகும், அவர் எமோஷனல் ஆகும். அவருக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பாரு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு I want to tell you, some of you are worried that Nazareth has shut the door on you, but God says, I have your name written on the next village. நாசரத்து கதவை அடைத்ததை குறித்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நாடா நாசரத்து கதவை அடைச்சிச்சு, நம்ம சொந்த கதவே அடைச்சிச்சு, சொந்த கதவை அடைச்சிச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆண்டவர் எப்பா, ஒரு நாசரத்துல 10 நாசரத்து உன் பேர்ல எழுதி வச்சுக்கிறேன், அடுத்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து உன் பேர்ல எழுதி வச்சுக்கிறேன். அவன் எத்தனை கதவை அடைச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக 1000 கதவை நான் திறந்து வச்சுக்கிறேன். நீ அடைக்கப்பட்ட ஒரு கதவை குறித்து கவலைப்படுற, உனக்காக நான் திறந்து வைத்திருக்கிற 1000 கதவுகள், பரத்திலேயே ஒரு கதவை கத்த திறந்து வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. கையவத்தி என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இடரே இல்லை.
உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. What people refuse to celebrate, God will relocate. உன்னை கொண்டாட மக்கள் மறுத்தார்கள் என்றால் ஆண்டவர் உன்னை ரீலோகேட் பண்ணி எங்க உன்னை கொண்டாடுவாங்களோ அங்கே வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்டோரியிலேயே ரொம்ப பரிதாபமான விஷயம், ஆண்டவரை இவங்க துக்கப்படுத்துறதுலாம் ஒரு பக்கம் இருந்து ஆண்டவர் ஃபீல் பண்ணாலும் நாசரத்தை குறித்து தான் எனக்கு ரொம்ப பரிதாபம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாசரத்தில் இன்னும் ஹீல் ஆகாம நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. நாசரத்துக்கு வர வேண்டிய டெலிவரன்ஸ் வரல. ஏன்னா they shut the door on the Lord. இன்னைக்கு I want to tell you, இன்னைக்கு நம்ம யார் வேணா நிராகரிக்கலாம், யார் வேணா they can shut the door on us. பட் ஒன்று மட்டும், if they don't celebrate, God will relocate. 1889 பஞ்சாப்ல சுந்தர் அப்படின்னு ஒரு யங் சாப், 14-year-old. He was studying in a mission school, but he was a Sikh. ஒரு கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 14 years இருக்கும் போது அவங்க அம்மா மேல ரொம்ப பிரியம். அம்மா ரொம்ப இந்த பிள்ளையை பார்த்தாங்க. அம்மா இறந்துட்டாங்க. When the mother died, he was very upset. In fact, he started burning the Bible also. பைபிளே எரிச்சிட்டாப்ல. அப்போ அவங்க அப்பா வந்து அவரும் ஒரு சீக்கிரம் சொன்னப்பா, பைபிள்லாம் அவங்க ஹோலி புக்குப்பா, அதெல்லாம் நீ ஏன் அழிக்கிற அப்படின்னா, இல்லை ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை. ஸோ அன்றைக்கி நைட் இவர் ரொம்ப அழுதுனே மனக்கசப்போட படுத்துட்டு இருக்காரு. அண்ட் he prayed, if there is truly a God, கடவுள் இருந்தால் எனக்கு காட்டுங்க. So early morning 4:30, his room was filled with the light and the presence of God. அது மட்டும் இல்லை, he heard the voice. ஆண்டவரன் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து கேட்டுதான், எப்பா நான் உனக்காக தான்ப்பா மறித்தேன், நீ ஏன் என்னை தேடிட்டு என்ன பர்சிக்யூட் பண்ணுகிற, ஐ டைட் ஃபார் யூ அப்படின்னு. அந்த இடத்துல அந்த வேலையில் ஹீ அக்செப்டட் கிரைஸ்ட், ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கிட்டு வீட்டில் போய் சொல்கிறார். வீட்டில் போய் சொன்னா, லார்ட் ஐ அக்செப்டட் லார்ட் ஜீசஸ். ஃபேமிலி கிட்டலாம் சொல்கிறாரு. எவ்ரிபடி ரிஜெக்ட்ஸ். சரியா? அவன் கிராண்ட் ஃபாதர் கூப்பிட்டு போய் கீழே பேஸ்மெண்ட்டை கூப்பிட்டு போய் ஃபுல்லாக காட்டுறாரு. கஜானாவில் இருக்கிற காசெல்லாம், எல்லா காசையும் நான் உனக்கு கொடுத்துறேன், தயவுசெய்து ஃபேமிலி அவமானப்படுத்திடாத. Because we are Sikhs, this is not acceptable. Everybody rejects him. இவர் கேட்க மாட்டாரு. இவர் அடுத்த ஸ்டெப்பு போய் என்ன பண்றாரு, இந்த சீக் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம், அவங்க முடி வளர்ப்பாங்க, அந்த முடியை வெட்டிடுறாரு இவர். He cuts off the hair. The family is very upset. They decide to disown him. அவனை அமிச்சிடலான்னு சொல்லிட்டு டிசோன் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ லிட்டரலாக ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக ஒரு டின்னர், உனக்கு ஒரு ஃபேர்வெல் டின்னர் கொடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு the relatives, the own father poisoned the food. அவன் செத்துணும்னு சொல்லிட்டு பாய்சன், சாப்பாடில் பாய்சன் வச்சுட்டாங்க. சாப்பிட்டு அவர் சாவர நிலைமையில் இருக்காங்க. they sent him out of the house. நடுராத்திரியில் they pushed him out of the house. He was about to die. அப்போ க்ளோஸாக ஒரு கிறிஸ்டியன் சென்டர் ரீச் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து miraculously he lived again. பாருங்க, the own family rejected and the own family poisoned. அதுக்கப்புறம் he took baptism. 16 வயசுல காவி ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு உலகெல்லாம் பேசுகிற ஒரு புத்தகத்தில் படிக்கிற பெரிய ஊழியக்காக அந்த சுந்தர், சாது சுந்தர் சிங்காக மாறினார். The entire family rejected him. The family poisoned him. இன்னைக்கு நம்ம ஃபேமிலிஸ் நேராக நம்மளுக்கு சாப்பாடில் விஷம் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தையாலேயே நம்மளை பாய்சன் பண்ணுவாங்க. More than the deadly poison, their words are more poisonous. After many years, சேகர் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். அவர் தேர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாய்சன் வச்சவர் வரார். வந்து மன்னிப்பு கேட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. பாய்சன் வச்சவர் கர்த்தர் தொடுறார். இன்னைக்கு I don't know what kind of a rejection you've been through. I don't know who all have rejected you. Rejected மட்டும் இல்லை, probably no matter how much they've spoken bad about your life. இன்னைக்கு probably your own parents, your own father, your mother, your sister, brother, they don't trust in you. உன்னை நம்பல. நீ சொல்லும் போதெல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கையை பற்றி உன் கதை எனக்கு தெரியாதா, இப்படியே தான். They don't trust us.
Because they see our face, they don't see our anointing. They see our past, they don't know what God's going to do through us in the future. எதிர்காலத்தை நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றுவார், உன் broken marriage எப்படி மாற்றுவார், உன் broken life எப்படி மாற்றுவார், உன் broken physical condition எப்படி மாற்றுவார், உன் blame எல்லாம் எப்படி மாற்றுவார். People don't see that. அதனால இன்னைக்கு எல்லாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணி நம்மளை உடைக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என் ஆண்டவர் இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாலும் இந்த கஷ்டத்தை, இந்த நஷ்டத்தை அவர் எனக்கு சாட்சியை மாற்றுவார். Hallelujah. Now I want to tell you this morning, if you're broken, நாசரத்தை நம்மளை தடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு நம்ம பிள்ளைகளை கொண்டு செய்ய போது அவர் தடுக்க போகிறதே இல்லை. Hallelujah. இன்றைக்கும் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது ஊழியம் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் இந்த மூஞ்சி நல்லா தெரியும். இந்த ரீனு குமார்ன்ற மூஞ்சை பார்த்தவொடனே இதெல்லாம் ஊழியத்துக்கு வந்தா எவ்வளோ பேர் கேட்டாங்க, எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க. இவெல்லாம் ஊழியம் பண்ணால் விளங்கிடும் எவ்வளோ சொன்னாங்க. என் மூஞ்சி, என் பழைய முகம் ஞாபகம் வந்தது. And literally இன்னி வரைக்கும் people don't refer to my father because I come from a broken family. People refer only by my mother. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த ஃபாதர் இருக்கிற வரைக்கும், அவருடைய அக்னாலஜ்மெண்ட் இருக்கிற வரைக்கும், இன்னைக்கு no matter where you are, who you are, பல இடங்களில் கர்த்தர் உன்னை சாட்சியை நிற்க வைப்பார். Hallelujah. So this morning, if you're facing rejection and if you're hurt, I want to tell you there's greater things coming in your life.